வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் கேசர் பாதாம் ஸ்ரீகண்ட் ரெசிபி காமிச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சீவ் எடுத்துருக்கேன். பெரிய சீவ் வந்து ஒரு பாத்திரத்து மேலே வச்சுட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் தயிர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தயிரை வந்து ஃபுல்லாக இருத்து எடுத்துக்கணும். நான் வந்து 750 ml அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1.5 பேக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்து இருத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 3 ரெசிபீஸ் பண்ணேன் இந்த ஸ்ரீகண்டில். எங்கள் அம்மா வந்து இது ரெகுலராக பண்ணுவாங்க. சம்மருக்கு ரொம்ப நல்லது. இந்த தயிர் இருத்ததும் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து மோருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்ரீகண்ட்டுக்கு இந்த தயிர் நல்லா இருத்தாச்சு. இது மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இருந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தயிர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ரீகண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம், பாதாம், கல் சர்க்கரை, கொஞ்சமாக அந்த கேசரி, அதாவது அந்த குங்குமப்பூ. இப்போ வந்து மிக்சியில் வந்து இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கல்கண்டு இல்லைன்னா கல் சர்க்கரையிலே அது சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் பாதாம் பவுடர் இருந்தாக்கா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா அரைப்பட்டிருக்கு. நான் ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன். ஏலக்காய் சேர்த்து இன்னொரு முறை நல்லா அடித்து எடுத்துட்டேன். இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த தயிர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டர் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸு, கேசரி, பாதாம், கல் சர்க்கரை மிக்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கேசர் பாதாம் ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதில் நீங்கள் கொஞ்சம் திருவி நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். இது நான் வந்து டாப்பிங்க்கு நான் நட்ஸு திருவி சேர்த்துருக்கேன். இதுலேயே இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சர்விங் டிஷ்ஷில் வந்து இந்த ஸ்ரீகண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து நட்ஸு திருவி சேர்த்துக்கிறேன். இந்த மீஷோவில் வந்து இந்த நட்ஸு திருவுறது 90 rupees கிடைக்கிறது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வாங்கி அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பாதாம், முந்திரி, நட்ஸு திருவி நான் மேலே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் செரிஸ் அலங்காரம் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ண வேண்டியது. ஸ்ரீகண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.